ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 75. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 75. நாவகாரியம் ஆக்கினேனோ வடுகரைப் போலே. நாவகாரியம் ஆக்கினேனோ வடுகரைப் போலே. வடுகர், இந்த இடத்துல வடுகர் என்று சொல்லப்படுபவர் எம்பெருமானாரே தெய்வம் என்று, எம்பெருமானாரை தவிர இத்தர தெய்வம் ஏன் பெருமாளையே கூட வணங்காத வழிபடாதவரான ஆச்சாரிய நிஷ்டை படைத்தவரான வடுக நம்பிகள் என்ற ஆந்திர பூர்ணரை பற்றித்தான் இங்கே சொல்லப்படுகிறது. சரி, அது தெரிகிறது. அது என்ன நாவகாரியம்? நாவகாரியம் ஆக்கினேனோ அப்படின்னா நாவகாரியம் செய்தேனோன்னு அர்த்தம். நாவகாரியம் அப்படி என்றால் என்ன? நா என்றால் நாக்கு, அகாரியம், நாக்குக்கு அகாரியம் நாவகாரியம். அப்படின்னா இந்த நாக்கால எதை செய்யணுமோ அதை செய்யணும், இந்த நாக்கால எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. ஐயா, என்னது செய்யணும்னு சொல்றீரே என்றால், நாக்கு என்பது ருசிப்பதற்கும் உபயோகப்படும், பேசுவதற்கும் உபயோகப்படும் அல்லவா? நாக்கால ருசி அறிகிறோம். அதே போல நாக்குதான் நமக்கு வார்த்தைகளை பேசுவதற்கு உச்சரிப்பதற்கெல்லாம். நாக்கு இல்லைன்னா பேச முடியுமா? இப்ப நாக்கு செய்யக்கூடிய காரியம் இரண்டு உண்டு. ஒன்று ருசித்தல், இன்னொன்று அந்த நாக்கிலேயே பேசுதல். எதை நாக்குக்கு உரிய காரியம் அப்படின்னா நா காரியம் அப்படின்னு வச்சுக்கணும். ந அகாரியம் என்றால் நாவகாரியம் அப்படின்னு இந்த இடத்துல வருகிறது. நாக்கு செய்யக்கூடாத செயல்கள், நாக்கு செய்யக்கூடிய செயல்கள். அப்படின்னா ருச்சின்னு சொல்லி கண்ட ருச்சியில ஈடுபடக்கூடாது, பேசுகிறேன்னு சொல்லி கண்ட விஷயங்களை நாக்கை கொண்டு பேசக்கூடாது அல்லவா? இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். பெரிய ஆழ்வார் 461 பாடல்களை கொண்ட பெரிய ஆழ்வார் திருமொழி என்ற அழகான தொகுப்பை நமக்காக அருளி இருக்கிறார். அதிலே 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி, இதிலே திருக்கோஷ்டியூர் நரகநாசன பெருமாள் உரக மெல்லணையான் என்று சொல்லக்கூடிய அழகான சௌமிய நாராயண பெருமாள், அந்த திருக்கோஷ்டியூர்ல வசிக்கக்கூடியவர்கள், அந்த திருக்கோஷ்டியூர்ல வாசம் செய்யக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களுடைய மேன்மை எவ்வளவு உயர்ந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு அவங்களுடைய பெருமையை சொல்வதற்காகத்தான் இந்த 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி முழுக்கவே. அதுல முதல் பாடலே நாவகாரியம் சொல்லிலாதவர் நாடொரும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்ஙனம் படைத்தான்களோ. திருக்கோஷ்டியூர்ல வாழக்கூடியவர்களுடைய பெருமையை முதல் 4 வரிகளிலே சொல்லுகிறார். அடுத்த 4 வரிகளிலே அந்த பகவானை குறித்து பாடாத பேசாத அந்த பாவகாரிகள், நாவகாரியம்னா நாக்குக்கு அகாரியம் சொல் இல்லாதவர். அப்போ திருக்கோட்டியூர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் நாக்குக்கு அகாரியமான அப்படின்னா சொல்லக்கூடாத சொற்களை சொல்ல மாட்டார்கள். ஆனால் பல பேர் கண்ட விஷயத்தை பேசிக்கொண்டு திரிகிறோம் இல்லையா நாக்கை கொண்டு, அவர்களெல்லாம் பாவகாரிகள் அப்படின்னு சொல்லி திட்டுகிறார். சரி, திட்டுறவங்களை விட்டுருவோம். முதல்ல என்ன பெருமை தோற்ற பேசுகிறார்னு பார்ப்போம். நா அகாரியம் சொல்லிலாதவர் அப்படின்னா சேர்த்து படிச்சா நாவகாரியம் சொல்லிலாதவர். நாக்கால எந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாதோ, எந்த சொற்களை சொல்லக்கூடாதோ அந்த சொற்களை சொல்லாதவர்கள் நாள்தோறும் விருந்தோம்புவார். பாகவத ததி ஆராதனை, திருக்கோஷ்டியூருக்கு வரக்கூடியவர்கள் உயர்ந்தவர்களுக்கெல்லாம் ஸ்ரீ பாகவதர்கள், அவர்களுக்கெல்லாம் தினமும் விடாமல் பாகவத ததி ஆராதனை செய்யக்கூடியவர்கள். தேவகாரியம் செய்து அங்க இருக்கக்கூடிய பகவான்
அந்த பெருமாள் அவருக்கு உயர்ந்த கைங்கரியம் தொண்டுகளை செய்து வேதம் பயின்றுவாழ் திருக்கோட்டியூர், எப்போ வேதத்தை கற்றுக்கொண்டு பயின்று கொண்டு இருக்கக்கூடியவர்களான உயர்ந்தவர்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூர் என்று இந்த பாசுரம். இப்ப இந்த பாடல்ல அவர் சொல்ற முதல் வரிதான் முக்கியம். நாவகாரியம் ஆக்கினேனோ, பெரிய ஆழ்வார் எதை நாக்குக்கு அகாரியம்னு சொல்லுகிறார் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அவர் நாக்குக்கு அகாரியம்னு சொல்றது பகவன் நாமங்கள், பகவானுடைய கீர்த்திகள், பாகவதர்களுடைய பெருமை, பாகவதர்களுடைய நாமங்கள், இது போல உயர்ந்த விஷயங்களை நாக்கிலே பேசலாமே தவிர இதர தேவதைகள், மற்ற தேவதைகளை துதிப்பாடுவதோ, மற்ற மனிதர்களை துதிப்பாடுவதோ, தீய விஷயங்களை பேசுவதோ இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அங்க தெளிவா சொல்றார். இதுதான் முக்கியமா சொல்றார். அப்ப நாக்குல பகவானுடைய குணங்களை பேசலாம், நல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், ஆழ்வார் பாசுரங்களை படிக்கலாம், வேதத்தை படிக்கலாம், பாகவதர்களுடைய பெருமையை சொல்லலாம், ஹரே ராமான்னு சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லலாம், ராம் 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 கிருஷ்ண கிருஷ்ணா இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதை விட்டு தவறான வார்த்தைகள், கண்ட வார்த்தைகள், மனிதர்களை புகழ்வதோ இதர தாழ்ந்த தேவதைகளை புகழ்வதோ கூடாது. அதுக்குதான் நாக்குக்கு அகாரியம் அப்படின்னு சொல்றார். எதை சொல்லணும் இவரே சொல்றார் கீழே. உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணாவென்னு, ஓம் நமோ நாராயணாய என்று என்னைக்கெல்லாம் சொல்லலையோ அன்னைக்குதான் அன்றெனக்கவை பட்டினி நாளே. என்னைக்கு பகவன் நாமங்களை சொல்லலையோ அன்னைக்குதான் பட்டினி நாள். அப்ப நாக்குல நாராயணா திருமந்திரம் சொல்லலாம், அது மந்திரமா இருக்கு. நாமம் எப்பவும் சொல்லலாமே, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன அப்படின்னு பகவன் நாமங்களை சொல்லுதல். இதையத்தான் பொய்கை ஆழ்வார் தன்னுடைய முதல் திருவந்தாயதியிலே நான் வாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாது உரைக்கும் உரை உண்டே. ஒருத்தர் சொன்னார், நாக்குல பகவன் நாமங்களை சொல்லுங்கோள் அப்படின்னு கேட்டோம். எப்படி சொல்றது, அதை சொல்லணும்னா என்ன வேணும் அப்படின்னார். நாக்கு வேணும். அதான் நாக்கு வாய்க்குள்ளேயே இருக்க, அது புதுசா என்ன உருவாக்கணுமா என்ன? நான் வாயிலுண்டே. ஓ அப்படியா, எந்த நாமத்தை சொல்லுவது, நீங்க ஏதோ சொல்லணுங்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, பகவன் நாமங்கள் பேராயிரமுடைய பீடுடையன்னு தேவோ நாம சகசிரவான் என்று 1000 திருநாமங்களை உடையவன் பகவான். அவனுக்கு என்ன பேருக்கா குறைச்சல், எத்தனையோ திருநாமங்கள். சரி எல்லாம் விட்டுடு, நமோ நாரணா. திருமங்கை ஆழ்வாரே சொன்னார் இல்லையா, நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு உபதேசமே பண்ணியிருக்காரே. அப்ப நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரை உண்டே, எப்பவும் விடாம நாராயணா நாராயணான்னு சொல்லலாமே. நாக்கு வாய்க்குள்ள இருக்கு. சொல்ல வேண்டிய நாமம் 4 எழுத்து தான், நாராயண. 4 எழுத்து அக்ஷரம், சடக்ஷரின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, 4 அத்தரங்கள் தான் சதுரக்ஷரின்னு சொல்லுவாங்க. சதுர அப்படின்னா 4, சதுரக்ஷரி 4 எழுத்துக்கள். நாராயண ரொம்ப எளிமையானது, இதுதானே சொல்லணும் என்று சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த நாக்கு நாராயணா 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 என்ற நாமத்தை சொல்லுவது நாக்குக்கு உகந்த காரியம், சரியான காரியம். ஆனால் அதை தவிர மற்றது ஏதாவது சொன்னால் அது நாட்டுக்கு அகாரியம். இதை பார்த்துட்டோம். ஆனால் இதையே வடுக நம்பி இந்த நிலையில நிறுத்த மாட்டார். எப்பவுமே பகவத் சேஷத்துவம் என்பது பிரதம பர்வம், முதல் படிக்கட்டு. பாகவத சேஷத்துவம், பாகவத பாரதந்திரியம் என்று சொல்லுவது கடைசி நிலை, மிக உயர்ந்த நிலை, சரம பர்வம்னு சொல்லுவார்கள். வடுக நம்பியெல்லாம் சரம பர்வ நிஷ்டையில இருந்தவர். அவரெல்லாம் பிரதம பருவத்துக்கே வரல. நேர எம்பெருமானாரே தெய்வம் என்று அவருடைய பாதுகைகளையே வழிபட்டு வாழ்ந்தவர் தான் வடுக நம்பிகள். வடுக நம்பிகள் கீழே சரித்திரம் பல இடத்துல பார்த்திருப்போம். ஆந்திரபூர்ணர்னு பேர். கர்நாடக தேசத்துல மேலக்கோட்டைக்கு அருகிலே சாலக்கிராமம் என்ற ஊர், அந்த இடத்துல தான் அவதரித்தார். எம்பெருமானாரிலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு எம்பெருமானாருக்கு சிஷ்யராகவே வாழ்ந்து வந்தார். அவர் எந்த அளவுக்கு சிஷ்யராக வாழ்ந்து வந்தார் என்று பார்த்தோமானால், வெளியில பாலமுது காய்ச்சி கொண்டிருக்கிறார் இவர் வீட்டுல. நம்பெருமாள் வெளியில புறப்பாடு கண்டருள, ஏ வடுகா வந்து நம்பெருமாளை சேவின்னு சொன்னால், உம்ம பெருமாளை பார்க்க வந்தால் எம்ம பெருமாளான உம்முடைய கழுத்திற்கும் நாக்குக்கும் ஏற்ற அந்த பாலை காய்ச்சுவது எப்படி, அது வீணாக போய்விடுமே, பொங்கிவிடுமே,
உம்ம பெருமாளை நீரை பாரும், என்ன பெருமாள், என்னுடைய பெருமாளான உங்களை நான் பார்க்கிறேன் என்று இருந்தவர் தான் வடுக நம்பிகள். வடுக நம்பிகள் கூரத்தாழ்வான் முதலியாண்டான் பேர்பட்டவங்க. ராமானுஜருடைய வலது கரம் இடது கரம் போல ராமானுஜருடைய தண்ட பவித்திரம் போன்ற ஸ்தானத்தில் இருந்தவர்களை பார்த்து இருகரையர் என்பவர். நீங்க வேணும்னா பெருமாள் கிட்டையும் போறீங்க, எம்பெருமானார்கிட்டையும் வரீங்க ராமானுஜர் கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இவர். இவர் எந்த அளவுக்கு இருந்தார் என்று சரித்திர பெருமையை பார்த்திருக்கிறோம். எம்பெருமானார் எங்கேயாவது புறப்பாடு வெளியில திக் விஜயமா வெளியில எல்லாம் போகிறார் அப்படின்னா மங்களாசாசனத்துக்கு பல கோவில்கள் பல இடங்களுக்கு போவார். போகும்போது என்ன பண்றார், ஒரு தடவை வடுகா நம்ம திருவாராதன பெருமாளை எழுந்துருளை பண்ணி கொண்டு வா அப்படின்னார். அவர் என்ன பண்ணார், முதல்ல ராமானுஜர் ஆராதனை செய்யக்கூடிய அந்த பெருமாள் விக்கிரகத்தை எல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டார். கோயில் ஆழ்வார்னு அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டார். அதுக்கு மேல இன்னொன்னு எடுத்து மேல வச்சார். இதை பார்த்த உடனே ராமானுஜர் திடுக்கிட்டு போயிட்டார். என்னது அது, அதெல்லாம் எடுத்து மேல வைக்கிறீர், பெருமாளோட சேர்த்து வைக்கிறீர் அப்படின்னு கேட்டார். உம்ம திருவாராதன பெருமாளை கொண்டு வர சொன்னீர்ல, அடியனுடைய திருவாராதன பெருமாளையும் கொண்டு வருகிறேன் அப்படின்னார். வடுக நம்பிகளுடைய திருவாராதன பெருமாள் யாருன்னு கேட்டா ராமானுஜருடைய திவ்ய பாதுகை, அவருடைய செருப்பு, அவர் காதலில் அணிந்து கொள்ளக்கூடிய காலணி. அதை எடுத்து பெருமாளுக்கு பக்கத்துல வச்சுட்டு கொண்டு போறாருன்னா அவருடைய ஆச்சாரிய நிஷ்டையை நாம் என்னென்று சொல்வது? மிக உயர்ந்த ஆச்சாரிய நிஷ்டையை கொண்டவர் தான் அவர். கடைசி காலத்திலே உடையவர் பரமபதித்த பிறகு வடுக நம்பிகள் எதுவுமே இங்க இருக்கல, ஸ்ரீரங்கத்தை விட்டு நேரா அந்த பாதுகைகளை எடுத்துக்கொண்டு சால கிராமத்துக்கு போயிட்டார். முழுக்க முழுக்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று இருங்கோள். அவர்தான் மாணிக்கமாலை என்று உயர்ந்த கிரந்தம், பிரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த உயர்ந்ததான ஒரு கிரந்தம், ரகசிய கிரந்தம் மாணிக்கமாலை. அதுல எழுதுறார், ஆச்சாரியன் என்று ஒரு பதம் இருக்கிறது, அந்த பதம் எம்பெருமானாரை தவிர வேறு யாருக்கும் இல்லை, பொருந்தாது. அதனால எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று இருங்கோள் அப்படின்னு தெளிவா உபதேசம் பண்றார். அப்பேற்பட்ட வடுக நம்பிகள். அவர் ஒரு தடவை தன்னுடைய சரி அவர் பாட்டுக்கு ஒரு சமயம் திருவீதியில புறப்பாடு நடந்துகிட்டு போய்கொண்டு இருக்கிறது. அப்பதான் இந்த நடந்த விஷயம் பார்த்திருக்கோம். ஏதாவது பாலமுது காய்ச்சி கொண்டிருந்தார், நம்பெருமாள் நடந்து போனார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இது முடிஞ்ச உடனே ஒரு தடவை நல்ல காரியம் எல்லாம் ஒரு பாகவத கோஷ்டி இருக்கு. இந்த கோஷ்டி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் உட்கார்ந்து இருக்கார், வடுக நம்பிகளும் உட்கார்ந்துருக்கார். அவர் எப்பவும் திருமந்திரத்தை சொல்லி பழக்கப்பட்டவர். அவர் கொஞ்சம் காதல விழறா மாதிரியா திருமந்திரம் அஷ்டாட்சரை ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி இருந்திருக்கார். அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டார், காதை பொத்தின்றாராம். வடுக நம்பிகள் காதை மூடிக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தை தான் இது, நாவகாரியம், இது என்ன நாக்குக்கு செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஓம் நமோ நாராயணானு ஒருத்தர் திருமந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரே, அவரை விட்டு நகர்ந்து போயிட்டாராம், தள்ளி போய் காதல மூடிக்கொண்டு காதை பொத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டாராம். என்னது இது, நாக்குக்கு அகாரியமான விஷயத்தை செய்கிறார்கள், நாக்குக்கு அகாரியமான காரியத்தை செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாராம். அவர் கேட்டார், சுவாமி நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன், கண்ட வார்த்தை எதுவும் பேசலையே, நாராயண 4 எழுத்து மந்திரத்தை சொன்ன நாராயண என்பது உயர்ந்தரான சதுரக்ஷரி, அத போய் நாக்குக்கு அகாரியம், நாக்கால சொல்லக்கூடாத சொல்லுன்னு சொல்லலாமா? நாராயணாவை போய் அதை சொல்லி மோட்சத்தையே பெற்றார்கள் எல்லாம் கேள்விப்படுகிறோமே அப்படின்னு சொல்ல தவறு. உமக்கு நாக்குக்கு காரியம்னு சொன்னா நாராயண, அடியனுக்கெல்லாம் நாராயணன் யாருனே தெரியாது. எங்களுக்கெல்லாம் இன்னொரு 4 அக்ஷரம் இருக்கு, ராமானுஜ. ராமானுஜ என்ற 4 அக்ஷரத்தை சொல்லக்கூடிய இந்த நாக்கு இருக்க, இந்த நாக்கால தாழ்ந்ததான நாராயண என்ற மந்திரத்தை யாராவது நாமத்தை சொல்லுவார்களா? அப்ப உயர்ந்த 4 அக்ஷரங்கள் எது? ராமானுஜ. அதை விட்டு நாராயண என்று அகாரியத்தை செய்தீரே, நாக்குக்கு உகந்த காரியம் எதுன்னு கேட்டா ராமானுசா எதிராசா எம்பெருமானாரே பாஷ்யகாரரே என்று எம்பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லுவதே நாக்குக்கு உகந்தது. பகவன் நாமங்களை சொல்லுவதும் நாக்குக்கு அகாரியம். எந்த ஒரு தைரியம் இருக்கும்? பகவன் நாமங்களை சொல்லுவதே நாக்குக்கு அகாரியம், எம்பெருமானாருடைய நாமங்களை சொல்லுவதுதான் நாக்குக்கு உகந்த காரியம் என்று சொல்லணும்னா, அப்ப நாவகாரியம் ஆக்கினேனோன்னா நாவகாரியம் சொல்லிலாதவர்,
எது நாவகாரியம் சொல்லில்லாதவர்? நாராயணா என்ற சொல்லை சொல்லாமல் ராமானுஜ என்ற நாக்குக்கு உகந்த காரியத்தை வார்த்தைகளை சொல்லி போனவர் வடுக நம்பிகள். அப்ப அந்த பாசுரத்தில் இருக்கிறபடி நாக்கு சொல்லணும்னா ராமானுஜ நாமத்தை சொல்லணுமே தவிர அதற்கு பிறகுதான் நாராயண நாமம் என்ற ஆச்சாரிய பிரதிபத்தி, ஆச்சாரிய நிஷ்டை. அதனாலதான் மணவாள மாமுனிகள் வடுக நம்பி தன்னிலையை நீ எனக்கு தா எதிராசா என்று பிரார்த்திக்கிறார். இப்படி ஆச்சாரியனே உபாயம் உபேயம் என்று சரம பர்வ நிஷ்டையிலே வாழ்ந்த வடுகரை போலவா நான் இருக்கிறேன்? அவருக்கு ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திருட அத்தியவசாயம், உறுதியான நம்பிக்கை அடியேனுக்கு இல்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் 75வது வாக்கியத்திலே நாவகாரியம் ஆக்கினேனோ வடுகரை போலே என்று அற்புதமாக சொல்லுகிறார். அடுத்த வாக்கியம் 76வது வாக்கியம், கால் அலம்பி வந்தேனோ ஆண்டானை போலே. கால் அலம்பி வந்தேனோ ஆண்டானை போலே. அடுத்த பதிவிலே பொறுத்திருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.